ஹாய் காய்ஸ், தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா, சஞ்சு சாம்சன். எங்கேயோ கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன் ப்ரோ, அந்த ட்ரேடிங்கிறது உண்மையா, என்ன நடக்குது? ஜடேஜா உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்த டீமோடையே மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறாரா? சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே போவாங்களா? சஞ்சு சாம்சனை ஆர்ஆர், டெல்லி, அதுக்கப்புறம் சென்னை, நிறைய ட்ரேடிங்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன நடந்தது, யாருக்குள்ளே என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? ஏன்னா சஞ்சு சாம்சன் இப்போ ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு ஒரு கிரிக்கெட்டில் அப்படின்னா இதுதான், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு வீக்னஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ரெண்டு டீம்லேயும் என்னென்ன நடந்திருக்கு, நான் இத்தனை வருஷம் கிரிக்கெட் பார்த்ததுலேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் இந்த ட்ரேடிங் ஆப்ஷன் நடக்குது, ஃப்யூச்சரை எம்எஸ்டி என்ன யோசிக்கிறாரு, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரவீந்திர ஜடேஜா 2023 அந்த ஃபைனலில் வந்து ஒரு 4 ஒரு 6 அடித்து கப் வாங்கி கொடுத்தாரு. அது யாரும் மறக்க மாட்டாங்க. டோனி எமோஷ்னலில் அவரை தூக்கி அந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்து அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர்லேயே வந்து ரவீந்திர ஜடேஜா வச்சுருந்துருப்பார். அதுக்கப்புறம் 2025 ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஓகேவா? சென்னை சூப்பர் கிங்ஸில். இன்னொன்று, சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் டு பேக் மேக்ஸிமம் வந்து ஃபைனல் போயிருக்காங்க, பிளே ஆஃப் வந்து போயிருக்காங்க, ஓகேவா? ஆனால் இந்த 24-25 பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஜெயிக்க வேண்டிய மேட்சை நிறைய சொதப்பலுங்கிறத விட டீம் காம்பினேஷன் கரெக்டாக எடுக்கலை. அதனால் வந்து தோற்று போனாங்க. லாஸ்ட் சீசன் ரொம்ப புவர் சீசனாக இருந்தது. இப்போது ஜடேஜாவை ஏன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து நல்ல ஒரு பவுலர்ஸ். இன்னொன்று, ஒரு கடந்த 2 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜாவுக்கு ஓவருங்கிறது ஃபுல் ஓவர் கோட்டாக கொடுக்கல. அது கெய்க்வாட் கேப்டன்சிலையும் சரி, எம்எஸ்டி கேப்டன்சிலையும் சரி, பேட்டிங்கில் அப்பப்போ ஒரு சில மேட்சஸ், ஆர்சிபி மேட்சஸில் ஒரு சில மேட்சஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. பட் ஆனால் வந்து ரொம்ப ஒரு பவர் ஹிட்டிங்கோடு இருக்காரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு, ஓகேவா? ஏன்னா ஆர்சிபியோட ஒரு மேட்ச் வந்து தோப்பாங்க, ஓகேவா? அந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் விக்கெட்லாம் இருந்தது. பட் ஆனால் வந்து அந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியல. நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜா விக்கெட்ஸ் கையில் இருக்கும், ரன் ரேட்டு 10, 9, 11 அந்த மாதிரி தான் இருக்கும். 9 ரன் ரேட், 10, 11. ஆனால் நிறைய முறை தோற்று போயிருப்பாங்க, ஓகேவா? அப்போது அந்த ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு 2025க்கு அப்புறமே T20 ஃபார்மெட்டுங்கிறது எல்லா டீம்லையுமே, இப்போ கேன் வில்லியம்சன் நியூசிலாந்தோட, கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியா, விராட் கோலியாக இருக்கட்டும், விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார், ஓகே, விராட் கோலி, ஜோ ரூட், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் T20 ஃபார்மெட்டில் எடுக்கிறதில்ல. ஏன்னா வந்து இப்போது ஒரு வருடமாக வந்து ஒரு வருடத்துக்கு மேலாகவே எல்லாருமே வந்து அதிரடி ஆடுறாங்க. 250, 300 அடிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால யாருமே வந்து அந்த ஒரு 150, 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர்ஸை எடுக்கிறது இல்லை, ஓகேவா? அந்த ஒரு செட்டப்பில் ரவீந்திர ஜடேஜா ஆடுவார். மினிமம் ஒரு 35 பாலுக்கு 50 அடிக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 150, பிலோ 140 அந்த மாதிரி தான் ஆடிருப்பார். பவுலிங்கும் கொடுக்கறது இல்லை. ஏஜ் வந்து 37+ ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போது நம்ம ரீசன்ட் ஃபார்மும் பெரிய அளவில் இல்லை, குயிக் ஃபயரிங் இல்லை. இன்னொன்று, ரீசெண்டாக அவருடைய அந்த ஒயிட் பால் ஃபார்மெட், ஓகேவா, அதில் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். T20யில் ப்ளே பண்ணுறதில்ல, ஓடியிலையும் ஓரம் கட்டிட்டாங்க, ஓகேவா? அதனால் வந்து டெஸ்ட் ஃபார்மெட் ஆடும்போது அந்த கண்டினியூ இருக்காது. இன்னொன்று, ஏஜ் ஃபேக்டர், பவுலிங் கொடுக்கறதில்ல. இப்போது சஞ்சு சாம்சன் பக்கம் ஏன் போகிறாங்க அப்படின்னா, அவர் வந்து 30+ ஏஜை தான் ஆகுது. யங் விக்கெட் கீப்பர். நிறைய முறை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை வீழ்த்திருக்காரு. ரீசெண்டாக ஒரு 2020க்கு அப்புறம் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது நல்ல ஒரு சென்னை மாதிரி ஒரு எம்எஸ்டியை வந்து தோக்கடிக்கக்கூடிய நல்ல ஒரு டீம் காம்பினேஷன் செட்டப் இருந்து நல்ல டீமை க்ரோ பண்ணி போகிறாரு. விக்கெட் கீப்பிங் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், நல்ல பவர் ஹிட்டிங் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து கேப்டன்சி பண்ணலாம். மேபி ருத்ராஜ், கெய்க்வாட் கூட கொஞ்சம் ஒரு சில இயர்ஸ் பார்த்துட்டு கேப்டன்சி சரியில்லைன்னா சஞ்சு சாம்சனுக்கு போகலாம். இப்போது அதனால் ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கார். விக்கெட் கீப்பிங், ஓப்பனிங் பேட்டர்ஸ் ப்ளஸ் கேப்டன்சி ரூல் இப்படின்னு இருக்கிறதுனால சஞ்சு சாம்சனை ஃப்யூச்சராக நினச்சிட்டு போகிறாங்க.
முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஒரு கோர் செட் பண்ணுவாங்க. 35+ ரிட்டயர் ஆனவங்களுக்கு சென்னை டீம் எடுத்து கப்படிப்பாங்க. ஆனால் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் 170, 180 சேசிங் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 250, 270, 240 இந்த மாதிரி ஸ்கோர் போடும்போது யங்ஸ்டர்ஸு நிறைய வளர்ந்துட்டு வராங்க. பவர் ஹிட்டிங் ஒரு 5 பாலில் 3 6 4 6 அடிக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இந்த ஐபிஎல்லில் பார்க்குறோம். திடீர்னு வந்து அவங்களும் இன்டர்நேஷ்னலில் டெபியூட் ஆகுறாங்க. ஓகேவா? அதனால் இந்த கண்டிஷன்ஸ்னால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஓகே, சஞ்சு சாம்சன் ப்ளஸ் ரவீந்திர ஜடேஜா. இப்போது சஞ்சு சாம்சனை டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் கேட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்டெப்ஸும் சமீர் ரிஸ்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ரிஸ்வி சென்னையில் தான் இருந்தார். ஆனால் அவர் சில காரணங்களால் அது வந்து தடைப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ட்ரேடிங்கில் கேட்டாங்க, சிவம் டூபேவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் ஆனால் அவர் இருக்கக்கூடிய ஃபார்மு ரீசெண்டாக அந்த ஆஸ்திரேலியா சீரிஸில் விக்கெட் எடுத்ததுனால அவங்கள கொடுக்க முடியாதுனாங்க. சரி, ஓகே, எனக்கு ரவீந்திர ஜடேஜாவும் பத்திரனாவும் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜாவும் சாம் கரனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால அந்த சாம் கரன் ஜடேஜா மேபி க்ளோஸ்அப்பாக இருக்குது. நிறைய வெப்சைட்டில் ப்ளஸ் அந்த நிறைய நியூஸஸில் பார்க்கும்பொழுது மேபி 99% ஒரு 90% மேலவே அந்த ட்ரேடிங் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. நவம்பர் 15க்கு நமக்கு அந்த ட்ரேடிங் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? ஃப்யூச்சரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் அந்த கடைசியில் இந்த பவுலிங் ஆப்ஷன், ஓகேவா, அந்த பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் ஜிடியில் வாஷிங்டன் சுந்தர் வந்து பேசி பார்த்தாங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஆஸ்திரேலியாவில் நல்ல பேசன் பவுன்ஸ் ஆனதுனால. பட் ஆனால் வந்து ஆஷிஷ் நேரா அந்த தலைமை ஜிடியிலேருந்து மறுக்கப்பட்டு இருக்கிறது வாய்ப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸில் பேசியிருக்காங்க. பட் ஆனால் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு தெரியாமல் இது நடந்தது. ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைச்சது. ஓகேவா? அதனால் வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸில் உருள் பட்டேல், மாத்ரே, அதுக்கப்புறம் ருத்துராஜ், கெய்க்வாட்டு, சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல பவர் ஹிட்டிங் இருக்கிறதுனால சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த முறை கப்பு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய டீமில் கேஎல் ராகுல் கூட கேகேஆர்லாம் நிறைய ட்ரேடிங் ஆப்ஷன் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போது எம்எஸ்டி எடுத்த ரூல் நல்ல ரூல்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஃபேமிலியிலேருந்து ஜடேஜா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆடி நிறைய முறை கப்படிச்சு கொடுத்து நிறைய வெற்றிகளை கொடுத்துருந்தாலுமே அவர் போகிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே ஃப்யூச்சரை நினச்சி, ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு ஏஜ் ஒரு பீக்கில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது கம்மியாகும். அது எல்லாருக்குமே உள்ளது தான். ஒரு சில பிளேஸ் ஃபிட்னஸ் அதை பார்த்தாலுமே கரெக்டாக அந்த கெஸ்ஸிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? உங்களுடைய கருத்து, சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து போவாரா, ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து போவார்னு சொல்லுங்கள். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி பிக்கப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் சீசன்லேயே ஒரு இன்ஜுரி கன்சர்ன் சொல்லிட்டு ரியான் பராக், ஜெய்ஸ்வால், ஜூரல் இந்த மாதிரி நிறைய கேப்டன்சி ரோல் பார்த்தாங்க. நல்ல டீம். ஏன்னா வந்து அவங்க பட்லரை விட்டு நிறைய பிளேயர்ஸ் ட்ரெண்ட் போட்டு ரவி முக்கியமான வீரர்கள்லாம் விட்டுமே அவங்க நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. கடந்த சீசனில் நிறைய மேட்சஸ்லாம் க்ளோஸாக போய் இவங்கள தான் தோற்றாங்க. அந்த டீம் செட்டப் நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸை என்றைக்குமே க்ரோ பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ், சஞ்சு சாம்சன், இப்போது ரியான் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால், இப்போ ஒரு சூர்யவன்ஷி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை க்ரோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு டீம் செட்டப்பு கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்குது. கேப்டன்சிலையும் நிறைய பேர் இருக்கிறதுனால சஞ்சு சாம்சனை வெளியோட வாய்ப்பு இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டரு, ஜடேஜாவுடைய ரீசன்ட் ஃபார்ம், ஒயிட் பால் ஃபார்மேட் ரொம்ப பூராக இருக்கிறதுனால கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி கூட டீஆக்டிவேட் எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக நான் அடுத்த வீடியோ வந்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.